இன்றைக்கி செம்ம ஹெல்த் மிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது ஃபஸ்ட்டு வந்து கொண்டைக்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கருப்பு உளுந்தையும் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை பயிறு, வெள்ளை நாட்டுச்சோளம் இருக்குல்ல, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அதேமாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. பாப்கார்ன் ஸ்மெல் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்தால் போதும். அதேமாதிரி முழு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அது ரொம்ப ரொம்ப அயன் சத்து, ரொம்ப ஹெல்த்தி. அதனால் முழு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ராகி வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ராகி எடுத்திங்கன்னா மற்றது எல்லாமே 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ 10 to 20 பாதாம் எடுத்திருக்கேன். முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆயிலியாக ஆகிடும். மாவு வந்து ரொம்ப கெட்டி கெட்டியாகிடும். அதனால் நான் வந்து பாதாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா தனியாக முந்திரியை வறுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நம்ம செய்யும் போது கஞ்சா காய்ச்சும் போது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இது வறுத்த வேர்க்கடலை. இது கூட நீங்கள் ரெட் ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் ரைஸ் ஆட் பண்ணல. இது ஒரு 1.25 கிலோக்கு மேலே வந்திருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக வறுத்து நல்லா ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா பவுடர் ஃபார்மில் வந்துடும். இதை நம்ம தண்ணியில் காய்ச்சி பாலில் காய்ச்சி கூட குடிக்கலாம்.